கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது எபேசியர்கள் நிருபம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். யாரால்? பிதாவானவரால், இயேசுவால், பரிசுத்தாவியானவரால் முத்திரை போடப்பட்ட ஜனம் நீங்க. என்ன முத்திரை போடப்பட்டிருக்கு? நீங்க தேவனுடையவர்கள், அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரை யாரால போடப்பட்டுச்சா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால். அப்ப தேவன் நமக்கு வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அந்த முத்திரையை நம்மளால உடைக்க முடியாது. அந்த முத்திரையை நம்மளால உடைக்க முடியாது. உலக ரீதியாவே அரசுல ஒரு அதிகாரி ஒரு முத்திரை போட்டாருன்னா, ஒருவேளை அவர் உடைக்கலாம், இல்ல அவருக்கு மேல இருக்கவங்க தான் உடைக்க முடியும். உங்களுக்கு தெரியும், சீல் வச்சுட்டு போவாங்க. இந்த கலெக்டரேட், ட்ரெஷரி இதெல்லாம் வேலை பார்த்தவங்க தெரியும், டெய்லி சீல் வச்சுட்டு போவாங்க. டெய்லி சீல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த ட்ரெஷரி ஆஃபீஸர் தான் அந்த முத்திரையை உடைக்க முடியும். சீல் வைக்கிற கீழே இருக்கவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த ட்ரெஷரி ஆஃபீஸர் வச்சுட்டு போவாங்க, கீழே இருக்கவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உடைப்பதற்கான பொறுப்பு சுப்பீரியர் அதிகாரிக்கு தான் இருக்கு, ஆஃபீஸருக்கு தான் இருக்கு. உலக ரீதியாக அப்படி இருக்கும்போது நம்ம மேல போடப்பட்ட முத்திரையை உலகத்தின் அதிபதியால் உடைக்கவே முடியாது, யாராலையும் உடைக்க முடியாது. தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் நீங்க, வாக்குத்தத்தம் பண்ணி அழைக்கப்பட்டவங்க நீங்க, தேவனுடைய சுதந்திரம் நீங்க, அவருக்குள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப சகலமும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறத நம்ம உணர வேண்டும். நான் தேவனால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தால் நீங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு, எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழைய ஏற்பாட்டு சத்தியத்தின் படி நம்ம வாழ்ற முடியாது. ஆனாலும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றது இயேசு வந்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது வேணும், இது வேணும். அப்ப நம்ம இயேசுவின் ரத்தத்தால் நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நீங்க அழகா இருப்பாருங்க. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, அப்ப வசனத்தை கேட்கிறோம். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் இதுதான். அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும், அந்த வசனத்தை கை கொள்ளணும், அந்த வசனத்தின்படி நடக்கணும். நம்ம அந்த வசனத்தை பேசுறவங்கள்ட்ட நம்ம சரியானபடி இருக்க வேண்டும். அந்த வசனத்தை கேட்டு அதுபடி நடப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக முழு இது நமக்கு கொடுத்துருக்கு. ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூல்ல அந்தந்த பீரியடுக்கு ஒவ்வொரு புக்கு இருக்கும். நீங்க வேற புக்கை திறந்து வச்சுக்கிட்டு டீச்சர் சொல்றது எனக்கு புரியலன்னு சொன்னீங்கன்னா அது பொறுப்பு யாருக்கு பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. அப்ப அதே போலதான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கான பரிசுத்தாவியானவரால் முத்திரை போடப்பட்ட, இயேசுவால் எழுதப்பட்ட, பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட புஸ்தகம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதான் ரட்சிப்பின் சுவிசேஷம். இந்த வசனங்கள் இருக்கிறது. அதை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, அதன்படி நடக்க ஆவாக இருக்கும் பொழுது, இதன்படி நான் செய்வேன்னு நீங்க முடிவு எடுக்கும் பொழுது உங்கள் கையில போடப்பட்ட முத்திரை வேலை பார்க்க ஆரம்பிக்கும். பரிசுத்தாவியானவர் உங்க மூலமாக வேலை பார்க்க ஆரம்பிப்பார். அப்ப என்ன வேலை பார்ப்பீங்க நீங்க? இயேசு அவர் போகும்போது என்ன சொல்றாரு? நான் செய்த கிரியைகளை விசுவாசிகள் என்ன செய்வாங்களா? நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், என்னிலும் மேலான கிரியைகளையும் செய்வார்கள். அப்ப பரிசுத்தாவியானவர் பாருங்களீங்க, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது, அப்ப முத்திரை போடப்பட்ட விசுவாசிகள் அப்படின்னு நீங்க அந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில செய்த கிரியைகளோட மேலான கிரியைகள் செய்வதற்காக நீங்க அழைக்கப்படுகிறீங்க. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியால் பரிசுத்தாவியான முத்திரை போடப்பட்ட ஜனம் நீங்க. அந்த நிலைமையில நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் உங்களை அழைக்கிறார். இந்த ஓய்வு நாள் என்று நீங்க அதை புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தான். தேவ ஆவியால் பரிசுத்தாவியானவரும் முத்திரை போடப்பட்ட ஜனம் நீங்க. அதை புரிந்து கொண்டு அப்படி நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்கும் போது தகப்பனே, நாங்கள் பரிசுத்தாவியானவரால் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்ட மாட்டவரே, அந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் எங்கள் கையில் தூக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அதன்படி நடக்க நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்து நிற்க நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்பா. அதிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டு இருப்பதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.